வணக்கம். வெள்ளம் வெள்ளமறியாவ தங்கராஜ். இன்னைக்கு வங்கி மூலம் பல வகையான லோன்ஸ் வாங்க முடியும். அந்த லோன்ஸ் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு வகையான வட்டி விகிதங்கள் இருக்கு. அடிப்படையா பார்த்தீங்கன்னா 3 செக்டார்ஸ் அரசாங்கம் பிரையாரிட்டி லெண்டிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்காக வட்டி விகிதம் குறைவா இருக்கணும். அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விவசாய கடன் அக்ரி லோன்ஸ், இரண்டாவது வீட்டுக் கடன் ஹவுசிங் லோன், மூன்றாவது எஜுகேஷன் லோன் கல்வி கடன். இந்த 3க்கு மட்டும் லோனுக்கு வட்டி விகிதங்கள் குறைவா இருக்கும். ஏன்னா இது எக்கானமிக்கு ஒரு பெரிய மல்டிப்ளையர் எஃபெக்ட் கொடுக்குற துறைகளா இருக்குது. மற்றதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதனுடைய டெபாசிட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இன்னைக்கு தேதியில எவ்வளோ வட்டி விகிதங்களுக்கு ஒரு ரேஞ்ச் என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு லோனுக்குரிய வட்டி விகிதங்கள் பர்சனல் லோன் ஆகட்டும் அல்லது ஹவுசிங் லோன் ஆகட்டும், ஒவ்வொரு லோனுடைய வட்டி விகிதங்கள் இருக்குது. இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். இது வங்கிக்கு வங்கி உங்களுடைய சிபில் ஸ்கோர் அடிப்படையில் மாறுபடும். முக்கியமான விஷயம் என்னென்னா, லோன் கிடைக்கிறதுங்கிறத எடுக்காதீங்க. அந்த லோன் மூலமாக உங்களுடைய வருமானம் ஈட்டும் திறன் உயரும் என்றால் மாத்திரம் லோன் எடுக்கிறது சிறந்தது. இல்லைன்னா லோன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. வளம் வளமறியாவல்.